கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பெண்களுக்கான தனியார் மருத்துவமனையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதியிடம் புதிதாக எந்த திட்டங்களையும் திமுக அரசு கொண்டுவரவில்லை என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு கண்ணை மூடிக்கொண்டு காதை பொத்திக்கொண்டு பேசுபவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று கூறினார். இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிற அரசுதான் தலைவர் தளபதியினுடைய அரசு. எனவே நாங்கள் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற பொழுது எந்த விதமான திட்டங்கள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பேசுகின்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது, காதை பொத்திக் கொண்டு இருக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த குண்டலப்பள்ளியில் வீட்டின் அருகே உள்ள காட்டாமணக்கு மரத்தின் காயை சாப்பிட்ட 6 சிறுமிகள் 3 சிறுவர்கள் என 9 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் காலாவதியான பீர் விற்பனை செய்ததாக மதுபான கடைக்கு 75,000 ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கொட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் மதுபான கடையில் கடந்த 2021ஆம் ஆண்டு பீமாராவ் என்பவர் வாங்கிய 2 பீர்களிலும் தேதி காலாவதி ஆகியிருந்ததால் நஷ்டஈடு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆத்திக்கோட்டை கிராமத்தில் இருந்து மயானத்திற்கு செல்வதற்காக போடப்பட்ட தார் சாலை போட்டு 5 நாட்களிலேயே கையோடு பெயர்ந்து வரும் அளவிற்கு தரமற்ற முறையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து புதிய சாலை அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுல என்ன இருக்கு? 18 லட்சம் ரூபாய்க்கு என்ன இருக்கு சார்? கவர்மெண்ட்ல இருந்து சும்மா போட்டு கொடுத்தாங்களா மக்களுக்கு? யாரோட வரி பணம் அது? மக்களோட வரி பணம் தானே அது. பாருங்க, பேத்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இவ்வளோ கேவலமான எங்கேயுமே இது ஊருக்குள்ளே அப்படி தான் சார் போட்டிருக்காங்க ரோடு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ரோடு போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் கடமைக்காண்டி போட்டு வச்சுருக்காங்க. இது உடனே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். உடனே எங்களுக்கு நல்ல தரமான ரோடு போட்டு கொடுக்கணும். கோவை அடுத்த வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துச் செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மலைக்கு செல்லும் பக்தர்களிடம் தண்ணீர் பாட்டில் ஒன்றுக்கு 20 ரூபாய் வசூலிக்கப்பட்டு திரும்பி வந்தவுடன் பாட்டிலை திரும்ப பெற்று 20 ரூபாயை திருப்பி அளிக்கும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் மாசி தெப்பத் திருவிழாவின் 4வது நாளில் வெள்ளி கருட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வரும் நிலையில் ஓராண்டில் 3 முறை தங்க கருட வாகனத்திலும் மாசி மாத தெப்பத் திருவிழாவின் போது வெள்ளி கருட வாகனத்திலும் காட்சியளிப்பது வழக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை தினசரி மார்க்கெட்டில் 3 கட்டமாக கடைகளை இடித்து புதிய கட்டடம் கட்டப்படும் என்று அறிவித்திருந்த நகராட்சி நிர்வாகம் தற்போது ஒரே கட்டத்தில் அனைத்து கடைகளையும் இடிக்க உள்ளதாக தெரிவித்த நிலையில் மார்க்கெட் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே தாதம்பட்டியில் இருந்து தாங்கள் படித்து வந்த புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு 5 மாணவர்கள் அதிகாலையில் சென்ற கார் பொய்மான் கரடு பகுதியில் சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது மோதியதில் 2 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மேலும் 3 மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தந்தை அடகு வைத்து கடன் பெற்ற பத்திரங்களை மீட்க மகன் 15 ஆண்டுகளாக அலைந்தும் திருப்பிக் கொடுக்கவில்லை என்று தொடுக்கப்பட்ட வழக்கில் சிட்டி யூனியன் வங்கிக்கு 2,10,000 ரூபாய் அபராதம் விதித்து திருவாரூர் மாவட்ட குறைதீர் ஆணையம் தீர்ப்பளித்துள்ளது. விஜயபுரத்தைச் சேர்ந்த வடிவேலுவுக்கு அவரது தந்தை சீனிவாசன் 1991ஆம் ஆண்டு சிட்டி யூனியன் வங்கியில் அடமானம் வைத்த பத்திரங்களை திருப்பித் தரும்படி நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் திருப்பித் தராததால் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கரூர் அருகே 18ஆம் படி கருப்புசாமி ஆலயத்தில் 21 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கருப்பு சுவாமி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கருப்ப சுவாமிக்கு 1000 முட்டைகள் கிடா ஆட்டுக்கறியுடன் அன்னதானம் படைத்து வழிபட்டனர். சத்தியமங்கலம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 2800 கண்ணாடி நீர் திறக்கப்படுவதால் அணை நீர்மட்டம் 72.71 அடியாக சரிந்துள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்தை விட நீர் வெளியேற்றம் அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. அணையில் போதுமான நீர் இருப்பதால் கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சினை ஏற்படாது என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே விவசாய பணிகளுக்காக மூதூர் கிராமத்திலிருந்து ஆனைப்பாக்கம் கிராமத்துக்கு ஆட்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 24 பெண்கள் காயமடைந்தனர். கேரள மாநிலம் கொச்சி மலையாத்தூர் பகுதியில் ரப்பர் தோட்டத்திற்கு வந்த யானை கூட்டத்தில் இருந்த குட்டி யானை ஒன்று அங்கிருந்த கிணற்றில் தவறி விழுந்தது. யானைகள் கூட்டமாக நிற்பதை கண்ட ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் குட்டி யானையை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். கடலூரில் விலை உயர்ந்த காப்பர் வயருக்காக மின்மாற்றிகளில் உள்ள ஃபியூஸ் கேரியர்களை திருடிச் சென்ற 3 பேரை சிசிடிவி பதிவின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். தரை வழியாக மின் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக தெருமுனைகளில் சிறிய அளவில் அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றிகளில் உள்ள கேரியர்கள் அடிக்கடி திருடு போவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். ஏற்காட்டிற்கு எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை சோதனை செய்து காவல்துறை எச்சரித்து அனுப்பி வைத்து வருகிறது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் ஏற்காட்டில் சருகுகள் குவிந்துள்ளதால் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார்.